Hi, hello guys. My name is SJ and இப்போ ரொம்ப நாளா நான் வந்து லீட் கோட் ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப நாள் படிக்கலாம்னு இருக்கேன். பட் என்னால் கன்சிஸ்டண்டாக எதுவுமே பண்ண முடியல. அதனால நான் ஒரு யூடியூப் சேனலில் டெய்லி லீட் கோட் பண்ண போகிறேன். அண்ட் திஸ் இஸ் லீட் கோட் 75 சேலஞ்ச். அண்ட் ஐ கோயிங் டு ரிப்பீட்டட்லி ஒரு வீடியோவாக போட்டுருப்பேன். டெய்லி ஒரு லீட் கோட் சால்வ் பண்ணுவேன். ஸோ யார் யார் எல்லாம் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ண முடியலையோ என் கூடயே சேர்ந்து லீக் அவுட் பண்ணுங்க. ஐ ஹோப் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு கோடும். அண்ட் ஐ எம் நாட் அ ஃப்ரெஷர். நான் இதுக்கு முன்னாடி வந்து லீக் அவுட் பண்ணியிருக்கேன். பட் என்னால் கன்சிஸ்டண்டாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ யூடியூப்பில் போட்டால் கன்சிஸ்டண்டாக பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? நம்ம ஃபஸ்ட்டு லீக் கோட் 75ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் merge string alternately 1768 நம்பர். அப்புறம் இது ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான். அண்ட் வாங்க என்ன கொஸ்டின் பார்ப்போம். யூ ஆர் கிவன் டூ ஸ்ட்ரிங்ஸ் வேர்ட் 1 அண்ட் வேர்ட் 2. merge the string by adding letters in alternative order starting with word 1. If a string is longer than the other, append the additional letter onto the end of the merged string. Return the merge. என்ன சொல்ல வராங்க புரியுதா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாம்பிளோட. வேர்ட் 1 ஒன்று இருக்கு, அது வந்து ஏபிசி இருக்கு. அண்ட் வேர்ட் 2 பிக்யூஆர்னு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா மர்ஜ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். அதாவது எப்படின்னா ஏ பி பி கியூ சிஆர் இந்த மாதிரி மர்ஜ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏ சி பி கியூ அண்ட் சிஆர் இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். கன்ஸ்ட்ரெயின் வந்து 1 less than equal to word 1 length, அந்த லென்த் வந்து less than equal to 1 இருக்கணும். பட் வேர்ட் 2 லென்த் வந்து less than equal to 100 இருக்கும். கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் லோவர் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, லோவர் கேஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ். ஸோ எல்லாமே லோவர் கேஸாக இருக்கும். அதனால் நம்ம அந்த எஜ் கேஸ் வந்து பார்க்க தேவையில்ல. டாபிக்ஸ் என்னென்னா 2 பாயிண்டர்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரிங் இதெல்லாம் தான். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன மைண்டில் தோணுதோ அப்படியே பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப மினிமலாக கோட் பண்ணோம் அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு எப்படி உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அப்படியே அதை வந்து சொல்யூஷனாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லெஃப்ட் பாயிண்ட் 2 பாயிண்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் செட் பண்ணுறேன். L = 0 R = 0. அப்புறம் ஒரு வைல் லூப் வந்து லென்த் ஆஃப் word 1 plus word 2 இந்த மாதிரி செட் பண்ணி not equal to length of list. இப்போ என்னன்னா லென்த் ஆஃப் இந்த ரெண்டு சேர்த்தா, அதாவது ரெண்டு வேர்ட் 1 அண்ட் வேர்ட் 2 லென்த் சேர்த்து வர இது வந்து ஈக்குவல் டு லென்த் ஆஃப் நம்ம என்ன இப்போ புதுசாக அப்பெண்ட் பண்ண போகிறோமோ அந்த இதுக்கு ஈக்குவலாக இருந்தால் இது வந்து ஸ்டாப் பண்ணிடும் லூப். இப்போ வந்து புதுசாக லிஸ்ட் ஈக்குவல் டு 1க்கு சால்வ் பண்ணுறோம். அதுதான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னா இஃப் len of word 1 equal to len of word 2. அதாவது லென்த் ஆஃப் வேர்ட் 1 லென்த் ஆஃப் வேர்ட் 2 ஈக்குவலாக இருந்தால் எப்படி பண்ணலாம்? ஏன்னா ரெண்டும் வேற வேற இதாக இருந்தால் நம்மளுக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதோ. இந்த மாதிரி இதுக்கு வந்து வேற மாதிரி சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஈக்குவலாக இருந்தால் இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணலாம் போகலாம், அப்படியே அப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே ஒன்று அப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி அப்பன் பண்ணோம்னா லிஸ்ட் டாட் அப்பெண்ட், என்ன லிஸ்ட் நேமோ அது டாட் அப்பெண்ட் word 1 ஆஃப் ஸ்லைசிங் பண்ணுறோம். ஸ்லைசிங் போடணும்னா என்ன இதுன்னு போடணும். word 1 ஆஃப் எல் வந்து 0th இது. word 1 ஆஃப் 0 என்ன வேல்யூ, இப்போ ஏவாக இருந்தால் ஏ அப்பெண்ட் ஆகும். அப்புறம் எல்லை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் அதே மாதிரி வேர்ட் 2 வந்து அப்பெண்ட் பண்ணோம். அப்பெண்ட் ஆஃப் வேர்ட் 2 ஆஃப் ஆர். அதுவும் வேர்ட் 2 ஆஃப் ஆரும் வேர்ட் 2 ஆஃப் 0ன்னு இருக்கும். அப்போ வேர்ட் 2ல வந்து 0 வந்து பி, அது அப்பெண்ட் ஆகும். ஆரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்.
ஓகே. இப்போ இந்த கண்டிஷன் இல்ல. இந்த கண்டிஷன் ஓகே. ஏ வேர்ட் ஒன்னோட லென்த்தும் வேர்ட் டூவோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கு. இது ஓகே. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அது இப்போ அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். எல் இஃப் லென்த் ஆஃப் வேர்ட் ஒன் கிரேட்டர் தென் லென்த் ஆஃப் வேர்ட் டூ. இப்படி இருந்துச்சுன்னா லிஸ்ட் டாட் அப்பெண்ட் வேர்ட் ஒன் ஆஃப் எல். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருந்தாலும் அப்பன் பண்ணியாகணும், அதனால அதை அப்பன் போட்டுடலாம். லென்த் எல் இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். அதாவது எல் இஸ் இந்த கேஸ் வந்து எல் வந்து லெஃப்ட் பாயிண்டர், ஆர் வந்து ரைட் பாயிண்டர். இஃப் ரைட் பாயிண்டர் நாட் ஈக்குவல் டு சாரி நாட் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் வேர்ட் டூ இருந்தா நாட் ஈக்குவல் டு இருந்தா this dot append word of r. ரைட் பாயிண்டர்ல என்ன வேல்யூ, அந்த வேல்யூ வந்து அதாவது லென்த் ஆஃப் வேர்ட் டூ, ஆரோட வேல்யூ லென்த் ஆஃப் வேர்ட் டூ இல்லைனா, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலானா இந்த நம்ம லூப் ஐட்ரேஷன் பண்ணும்போது ஸ்டக் ஆயிரும். இப்போ வந்து எல் வந்து 2 தான் இருக்கு, ஆனா ஆர் வந்து 3 இருக்கு. இப்போ ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு, அதாவது நாட் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் வேர்ட் டூவா இருந்துச்சுன்னா இது வந்து அப்பன் பண்ணும், அப்புறம் ஆர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்புறம் இது எதுவுமே இல்லை, வேற இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. வேற என்னன்னா, அதாவது லென்த் ஆஃப் வேர்ட் ஒன் கிரேட்டர் தன் லென்த் ஆஃப் வேர்ட் டூ சொல்லியிருக்கோம்ல. இப்போ லென்த் ஆஃப் வேர்ட் ஒன் லெஸ் தன் லென்த் ஆஃப் வேர்ட் டூனா என்ன என்ன கண்டிஷன் போடலாம்? அதுதான் இப்போ எல்ஸ் கண்டிஷன்ல போடணும். எல்ஸ் இஃப் எல் நாட் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் வேர்ட் ஒன் அப்படின்னா this dot append sorry append word one of l. இன்க்ரிமெண்ட் பண்ணணும். மறக்காம எல்லாத்துலயும் எல் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா வைல் லூப் ஃபார் லூப்னா நார்மலா இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இது வந்து வைல் லூப்னால இந்த மாதிரி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம். this dot append word two of r. ஆர் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த கண்டிஷன் இது வந்து நார்மல் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து கரெக்டா ஒர்க் ஆயிரும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல், அதனால இது போயிடும். அதே செகண்ட் ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா லென்த் ஆஃப் வேர்ட் ஒன் கிரேட்டர் தன் லென்த் வேர்ட் டூ, அதாவது தேர்ட் கண்டிஷன் வந்து இந்த இதுக்கு எல்எஸ் ஒர்க் ஆகும். எல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வேர்ட் ஒன் வந்து சின்னதாக இருந்தா அந்த மாதிரி வேற கேஸஸ்லாம் இதுல போகும். ஓகே, நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் இது வந்து லிஸ்டா இருக்கு. நமக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ்ல நார்மலா ஸ்ட்ரிங்கா வந்து அவுட்புட் வரணும், அதனால நான் ஜாயின் யூஸ் பண்றேன். ஜாயின் மெத்தட் லிஸ்ட் இப்படி போட்டா லிஸ்டா என்ன இருக்கோ அது அப்படியே ஜாயின் ஆகி ஒரே ஸ்ட்ரிங்கா வந்துடும். டெஸ்ட் த கோட். ஓ என்ன ரிட்டர்ன் சாரி, ஓ சாரி உள்ள போட்டிருக்கேன், வெளியே போட்டிருக்கேன். ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, இந்த லைன் 14. ஓ வேர்ட் டூ போட்டிருக்கேன், வேர்ட் ஒன் போடணும். ஏன்னா வேர்ட் டூவா இருந்தா தான் நான் சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன் லென்த் குட்டியா இருக்கும், அப்போ வந்து ஐடேஷன் பண்ணும்போது தப்பா வரும். ஓ என்ன ரிட்டர்ன் சாரி, ஓ சாரி உள்ள போட்டிருக்கேன், வெளியே போட்டிருக்கேன். ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, Okay.
இந்த லைன் 14. ஓ, வேர்ட் 2 போட்டிருக்கேன். வேர்ட் 1 போடணும். ஏன்னா வேர்ட் 2 இருந்தால் தான் நான் சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன் லென்த் குட்டியாக இருக்கும். அப்போ வந்து ஐடேஷன் பண்ணும்போது தப்பாக போயிடும். அதனால லென்த் ஆஃப் வேர்ட் 1. ஃபார்ட்டி ஃபோர் மில்லி செகண்ட் ரன் ஆயிருக்கு. உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வேணும்னா அது இப்படியே செக் பண்ணிக்கலாம். அனலைஸ் காம்ப்ளெக்சிட்டி போட்டால் நம்ம என்ன காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். ஓ ஆஃப் எம் பிளஸ் என் வரணும். ஓ ஆஃப் எம் பிளஸ் 1 என் வந்திருக்கு. திஸ் இஸ் அ குவைட் குட் இதுதான். ஆனால் ரொம்ப கோடு வந்து லென்த்தியாக அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சராக இல்லாமல் இருக்கு. நம்ம நிறைய ஒரு கண்டிஷனுக்கு ஒன்று ஸ்பெசிஃபிக்கான இந்த கண்டிஷனுக்கு போட்டிருக்கோம், அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கண்டிஷனுக்கு போட்டிருக்கோம். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் கூட ஆப்டிமைஸ் பண்ணுவோம். கூட சிம்பிளாக இருக்கணும் பார்க்கறதுக்கு. நம்ம ஒரு இது எழுதும்போது ஒரு சீனியர் டெவலப்பர் பார்க்குறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கோடு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு. அதனால நம்ம வந்து ஒரு மாற்றிக்கலாம், கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஓகே, எல் கமா ஆர் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஒரே லைனில் யூஸ் பண்ணுறோம். கோடு வந்து கொஞ்சம் கூட ஷார்ட்டராக லைன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல். லிஸ்ட் அதே மாதிரி லிஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அதே வைல் லூப் தான். எல் லெஸ் தென் லென் ஆஃப் வேர்ட் 1. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் எல்லாமே சேம் தான். அதனால ஜே இல்லை, சாரி. அதாவது ரைட் பாயிண்டர் லெஸ் தென் ஈக்குவல் டு லென் ஆஃப் வேர்ட் 2. ஓகே, இப்போ லிஸ்ட்டை வந்து ரன் பண்ணோம். அப்பண்ட் வேர்ட் 1 ஆஃப் எல் லெஃப்ட் பாயிண்டர் லிஸ்ட் அப்பண்ட் வேர்ட் 2 ஆஃப். ஓகே, இது பண்ணியாச்சு. அப்புறம் ரெண்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். சாரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ரெண்டையும் அங்கே வந்து லிஸ்ட்டை வந்து அப்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன், இந்த வைல் லூப்பில் இந்த கண்டிஷன் வரலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே லிஸ்ட் டாட் அப்பெண்ட் வேர்ட் 1 ஆஃப் இருந்து எல்லாமே. இது வந்து லிஸ்ட் ஸ்லைசிங் சொல்லுவாங்க. அதாவது இந்த எல் வந்து இப்போ 0ன்னு இருக்குன்னா 0 வந்து அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே அந்த வந்து அப்பெண்ட் ஆயிரும். 0க்கு அப்புறம் எல்லாமே, அதாவது 1லேருந்து எல்லாமே அப்பெண்ட் ஆயிரும். ஃபைனல் லென்த் ஆஃப் த லிஸ்ட் வரைக்கும், சாரி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும். அதே மாதிரி வேர்ட் 2க்கும் பண்ணோம். வேர்ட் 2 ஆர் வந்து எல்லாமே. அதாவது இந்த கண்டிஷன் உள்ள வரலன்னா, அதாவது 0 இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போவோம். ஃபர்ஸ்ட் வந்து 0 இருக்குல்ல, 0 லெஸ் தென் எல் ஆஃப் வேர்ட் 1. எல் ஆஃப் வேர்ட் 1 அது இப்போ இதுல வந்து 3, இதுலயும் 3. அப்போ எல் வந்து 0 வந்து லெஸ் தென் 3 கரெக்டா, அண்ட் ஆர் லெஸ் தென் 3. ஆரும் 0 தான். ரெண்டுமே லெஸ் தென் 3 இருந்தா இதுக்குள்ள போகும். நார்மலா அதே மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஏ இந்த இதுல வந்து ஏ அப்பண்ட் ஆகும், இந்த இதுல வந்து பி அப்பண்ட் ஆகும், அப்புறம் எல் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஆர் இன்க்ரிமெண்ட் ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும் அன்டில் எல் கிரேட்டர் தென் இது வர வரைக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வர வரைக்கும் ரன் ஆகும். இதுலயும் அதே மாதிரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு வர வரைக்கும் ரன் ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இப்போ நார்மலா லிஸ்ட் மாதிரி ஆயிருக்கும்ல, இந்த லிஸ்ட் இருந்து நார்மலா நம்ம எடுக்கிறதுக்கு எப்படி என்ன பண்றாங்கன்னா லிஸ்ட் டாட் அப்பன் இந்த வேர்ல்ட்ல இருந்து, அதாவது இங்க இருந்து 0னா 1ல இருந்து இதெல்லாம் பிரிண்ட் ஆகும். பிசி இதுல வந்து கியூஆர். இது இப்போ லென்த் முடிஞ்சிருச்சுன்னா, அதாவது இப்போ இது இந்த கேஸ்ல வந்து என்ன இருக்கும்னா லென்த் வந்து 3 ஆயிருக்கும். 3 அப்போ 4 இருந்து அப்படி மொத்தமா பிரிண்ட் ஆயிரும்.
வேர்ட் ஒன்ல எதுவுமே இல்லை, இதுலயும் எதுவுமே இல்லை, அதனால இப்போதைக்கு இதுல வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இந்த இந்த கேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து அந்த மாதிரி எதுவுமே வராது, ஏன்னா அதுலயே வந்து கரெக்டா வந்துடும். இப்போ ரிட்டர்ன் ஜாயின், அதே ஜாயின் மெத்தட் தான், ஏன்னா லிஸ்ட்ல இருக்கு, அதை வந்து மாத்தணும். ஓகே, சப்மிட் பண்ணி பார்ப்போம். Stop it. Get some help. Oh God. List. எப்பவுமே ரிசல்ட்னு டைப் பண்ணி எப்பயும் போல ரிசல்ட்னு டைப் பண்ணிட்டேன், லிஸ்ட்னு போட்டிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் லெஸ் தேன், அந்த இதோட கொஞ்சம் டைம் கன்சியூமாக இருக்கு, ஆனா இது வந்து பெட்டர் லுக்கிங் கோட். அதை விட நீங்க பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் கூட இதுவா இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். யா, இது இப்போ பண்ணது. ஓகே, ஐ திங்க் தட்ஸ் ஆல். Okay, this is my first YouTube video. Hope everyone support me and continuously அந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம். சரி, ஓகே, தேங்க்யூ, பை.